Hello friends, welcome back to ME Madras Cooking with Hemalata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken dum biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கறேங்க. நீங்க வந்து ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதுல 5 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண புதினா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கின உடனே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிறதுனால அந்த சிக்கனில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். இது கூடவே நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது அந்த சிக்கனில் வந்து அந்த தண்ணிலாம் இருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து இறங்கிடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் இருக்காது. இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது நல்லா இந்த மாதிரி சிக்கனை வந்து வதக்கிட்டிங்கன்னா அந்த நீச்சு ஸ்மெல் இருக்காது. நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ வந்து நான் தயிர் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொஞ்சம் திக்கான தயிராகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குங்க பிரியாணிக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் மட்டன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வந்து மட்டன் மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வந்து காரம் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேருங்க. சேர்த்துட்டு அப்புறம் காரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா கலந்துக்கலாம். மசாலாலாம் நல்லா குக்கான உடனே நான் பாருங்கள் 2 கப்பு அரிசிக்கு நான் 3 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 2 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்க்குறேன். 2 துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 4 பிரியாணி இலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு வந்துட்டு நல்லா சீ வாட்டர் மாதிரி இருக்கணுங்க. நல்லா உப்பு கரைக்கணும் தண்ணி, அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் சேர்க்குறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த உப்புலாம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஆயில் சேர்க்கறதுனால ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது சிக்கன் குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் சிக்கன் நல்லா ஒரு 70% அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வெந்த உடனே இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸும் பாருங்கள் நல்லா ஒரு 3/4 அளவுக்கு குக் ஆகிருக்கு. ஒரு 70% குக் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சிக்கனில் போட்டுடலாம். சிக்கனில் போட்டு தம் போட்டுடலாங்க. இப்போ இந்த மாதிரி இது மேலேயே நம்ம போட்டுடலாம். ரைஸை வந்து நல்லா இந்த மாதிரி உதறி உதறி விடணுங்க. ஒரே இடத்துல சாதத்தை போடக்கூடாது. இந்த மாதிரி உதறி உதறி விடணும் அரிசியை. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா குக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். எல்லா ரைஸ்லேயும் வந்து மசாலா வந்து ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உதறி உதறி விட்டுக்கோங்க. ரைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா போட்ட உடனே ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் வந்துட்டு நல்லா வந்து ஈவனாக இருக்கும். உங்களுக்கு அரிசி வந்து உடையாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க.
ரைஸும் தண்ணியும் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பொடியாக கட் பண்ண புதினாவை மேலே தூவிடலாம். தூவிட்டு தம் போட்டுடலாங்க. இப்போது தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ரைஸ் குக் பண்ணாலும் அந்த தண்ணியை எடுத்து நான் மேலே வைக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறேன், 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது இந்த மாதிரி சைடில் நல்லா புகை வரும். புகை வரும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்கணும். பாருங்கள் அரிசியும் கரெக்டாக நல்லா வெந்திருக்கு, குழையவே இல்லை பாருங்கள். நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. பாய் பாய். What a great